ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். லஞ்சுக்கு பேபிக்கு கர்ட் ரைஸ், எனக்கு வந்துட்டு பன்னீர் பராத்தா தான் பண்ண போகிறேன். புரட்டாசி சனிக்கிழமை எப்போ தயிர் சாதம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் பால் நிறையா சேர்த்துருந்தேன். அந்த டேஸ்ட் பேபிக்கு பிடிச்சிருச்சு போல் திரும்ப கேட்டிருந்தா. பன்னீர் பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், கேப்சிகம், மல்லி இலை, பச்சை மிளகா, ஸோ அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. பன்னீரையும் துருவி எடுத்துக்கிட்டாச்சு. பன்னீர் நான் ஹோம்மேடாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது கூட மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாட் மசாலா இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பேபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டு சாதத்தை நல்லா மசிச்சுட்டு தயிர் சேர்த்துட்டு அது கூட நல்லா தாராளமாக பாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா போதும். இதே போல் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தாளிப்பு கூட தேவையில்ல. ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பன்னீர் பராத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவை இது மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஸ்டஃபிங்கை நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். இது போல் மடிச்சுட்டு நல்லா பொறுமையாக திரட்டி விடணும். தோசை கல் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு ரெடி பண்ண பன்னீர் பராத்தாவை பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஜஸ்ட் கேர்டில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சால்ட்டு போட்டால் போதும். இதில் டிப் பண்ணி சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ப்ரௌனிஸ்க்கு ஆஃபர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டு பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? இந்த தடவை வீக்கெண்டுக்கு ஆஃபரே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள்.